கிரிக்கெட் ஃபேன்ஸுக்கு வணக்கம். ஸோ நேற்றைய போட்டியில சிஎஸ்கே ரொம்ப போராடினாங்க. பட் இருந்தாலும் ஒரு தோல்வி அப்படிங்கிறது கிடைச்சது. ஸோ அவங்கள பொறுத்த வரைக்கும் பிளே ஆஃப் கனவு கொஞ்சம் கஷ்டம் தான். நான் சிஎஸ்கே பத்தி செப்பரேட்டா போடுறேன். ஸோ எவ்வளவு மேட்சஸ் வின் பண்ணும் அண்ட் சேபாக்ல எவ்வளவு மேட்சஸ் இருக்கு அப்படிங்கறது எல்லாத்தையும் நான் டீடைலா இன்னொரு வீடியோல போடுறேன். ஸோ இந்த வீடியோல பாட்டம்ல இருக்கக்கூடிய மும்பை இந்தியன்ஸ் அது மட்டும் இல்லாம ஆர்சிபிக்கு ஒரு சான்ஸ் இருக்கா, ஸோ பிளே ஆஃப் கனவு அப்படிங்கிறது கீழே இருக்கக்கூடிய 6 டீம்களுக்குமே சாத்தியமா அப்படிங்கறத தான் பார்க்க போறோம். ஸோ அதுக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் டைம் சேனலுக்கு வரீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. அப்பதான் அப்டேட் எல்லாமே உங்களை வந்து செய்யணும். சரி வாங்க வீடியோக்குள்ள போலாம். சோ நேற்றைய போட்டி எல்லாருமே நினைச்சிட்டு இருக்கீங்க எல்எஸ்ஜி சிஎஸ்கே நார்மல் மேட்சா தான் இருக்குன்னு சொல்லிட்டு. ஆக்சுவலா இந்த கேம் ரொம்ப குரூசியலான கேம். இதுல யாரு வின் பண்ணி இருந்தாலுமே பாட்டம்ல இருக்கிற டீமுக்கு கொண்டாட்டம் அப்படின்னு தான் சொன்னோம். அண்ட் பிளே ஆஃப் வாய்ப்பு பிரகாசமா இருக்குன்னு சொன்னோம். சோ நேற்றைய போட்டியில சிஎஸ்கே வின் பண்ணியிருந்தாலும் 8-5 மாறி இருப்பாங்க. எல்எஸ்ஜி வின் பண்ணதுனாலையும் 8-5 அப்படிங்கிற மாதிரி தான் இருக்காங்க. இப்ப சிஎஸ்கே லாஸ் பண்ணதுனால 8-4 அப்படிங்கிற மாதிரி டாப் 4 விட்டு கீழே இறங்கிட்டாங்க. 5வது பொசிஷன்ல இருக்காங்க. சோ அவங்களுக்கு இன்னும் 6 கேம்ஸ் இருக்கு. அதுல மேக்ஸிமம் 4 வின் பண்ணா கூட சோ அவங்க 4th பொசிஷனாவது ரீச் பண்ணிடுவாங்க. பட் இருந்தாலும் நல்ல ரன் ரேட் தேவை பாத்துக்கலாம். பிகாஸ் வந்துட்டு சேபாக்ல 3 கேம் இருக்கு. அவங்களுக்கு கொஞ்சம் ஈஸியா தான் இருக்குன்னு நினைக்கிறேன். இருந்தாலும் பவுலிங் யூனிட்ல கொஞ்சம் பட்டி டிங்கரிங் பார்க்க வேண்டியது இருக்கு. செப்பரேட்டா நான் இதை பத்தி போறேன். சோ அதுக்கு முன்னாடி ஆர்ஜிபிக்கும் மும்பை இந்தியன்ஸுக்கும் ஒரு அவுட் சைட் சான்ஸ் இருக்குன்னு சொல்லி பேசிட்டு இருந்தோம். மும்பை இந்தியன்ஸை பொறுத்த வரைக்கும் இன்னும் சூப்பரான சான்ஸ் இருக்கு. நேற்று சிஎஸ்கே தோல்வியை தழுவுனதுக்கு அப்புறம் அவங்களும் பார்த்தோம் அப்படின்னா 8-3 இருக்காங்க. சோ நெக்ஸ்ட் மேட்ச் அவங்க வின் பண்ணாங்க அப்படின்னா 9-4 10-5 அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே லைனா இன்னும் புஷ் பண்ணி அந்த பிளே ஆஃப் போறதுக்கான சான்ஸ் இருக்கு. சிஎஸ்கேவும் இடையில தோத்தாங்க அப்படின்னா அந்த டாப் 4 போறதுக்கான சான்ஸ் அப்படிங்கிறது மும்பை இந்தியன்ஸ்க்கு பிரகாசமா இருக்கு. அட் த சேம் டைம் நம்ம ரொம்ப எல்லாருமே எக்ஸ்பெக்ட் பண்ணிட்டு இருந்த அந்த ஒரு ஆர்சிபியும் பார்த்தோம் அப்படின்னா குவாலிஃபை ஆகிறதுக்கான சான்ஸ் அப்படிங்கிறது கொஞ்சம் இன்க்ரீஸ் ஆன மாதிரி தெரியுதுங்க. பிகாஸ் பாட்டம்ல இருக்க எல்லா டீமுமே டெல்லி கேபிட்டல்ஸ், பஞ்சாப், அது மட்டும் இல்லாம எல்எஸ்ஜி, ஜிடி, சிஎஸ்கே, மும்பை இந்தியன்ஸ் சொல்லி எல்லாருக்குமே ஒரு வாய்ப்பு இருக்கும்போது ஆர்சிபிக்கு ஒரு அவுட் சைட் சான்ஸ் இருக்கு. ஒரு சின்ன டைம் டேபிள் மாதிரி ஒன்று இருக்கு. அதுல ஆர்ஆர் ஜெயிக்கணும், ஸோ அதுக்கப்புறம் எல்எஸ்ஜி ஜெயிக்கணும் அப்படின்னு பிளான் படி எல்லாமே கரெக்டா போயிட்டு இருக்கு. ஆனா ஆர்சிபி மட்டும் வின் பண்ணுவாங்களான்னு தெரியல. ஸோ அடுத்த மேட்ச் ரொம்ப குரூசியல் மேட்சுங்க. எஸ்ஆர்எஸ் மட்டும் தான் கொஞ்சம் டஃப்பான மேட்ச். இதை மட்டும் எப்படி அடிச்சு பிடிச்சு கிராஸ் பண்ணிட்டாங்க அப்படின்னா மீதி இருக்கிறது எல்லாமே அங்கங்க ஒரு 2-3 சின்ன டீம். ஸோ ஃபைனல்லாம் சென்னை சூப்பர் கிங்ஸ் கூட 18ஆம் தேதி பிக் மேட்ச் இருக்கு. ஸோ லீக் மேட்ச்ல அதுதான் சிஎஸ்கேக்கும் பார்த்தோம் அப்படின்னா கடைசி மேட்ச் ரொம்ப குரூசியலா இருக்கும்னு நினைக்கிறேன். பிகாஸ் வந்துட்டு சிஎஸ்கே வந்துட்டு ஒரு 4 மேட்ச் வந்துட்டு வின் பண்றாங்க. ஒரு மேட்ச் வின் பண்ணா குவாலிஃபை அப்படிங்கும் போது அது ஆர்சிபி கூட தான் வரும். ஆர்சிபியும் அடிச்சு பிடிச்சு உள்ள போறதுக்கு அது குரூசியலான மேட்சா இருக்கும் அப்படிங்கிற மாதிரியும் பார்க்கும்போது அண்ட் சிஎஸ்கே வர்சஸ் ஆர்சிபி எங்க தொடங்குச்சோ அதே எண்ட்ல பார்த்தோம் அப்படின்னா ரொம்ப குரூசியலான கேமா முடியறதுக்கான சான்ஸ் இருக்கு. சோ இப்போதைக்கு நான் சொன்ன மாதிரி சிஎஸ்கே தோல்வி நிறைய பேருக்கு வாய்ப்பை கொடுத்துருக்கு. சோ இதுல பார்க்கும்போது ஜிடிக்கு கண்டிப்பா ஒரு சான்ஸ் இருக்கு. ஜிடியும் 8-4ங்கிற மாதிரி தான் இருக்காங்க. டெல்லி கேபிட்டல்ஸும் ரொம்ப குரூசியலான கேம் ஆட போறாங்க. சோ அவங்க 2 பேரும் இன்னைக்கு கேம் ஆட போறாங்க. அதுல யார் ஜெயிக்கிறாங்களோ அவங்க மேல அப்படிங்கிற மாதிரி. சோ அதுக்கப்புறம் பஞ்சாபுக்கு ஒரு அவுட் சைட் சான்ஸ் இருக்கு. அண்ட் மும்பை இந்தியன்ஸ் அண்ட் ஆர்சிபியை பொறுத்த வரைக்கும் இன்னும் பட்டி டிங்கரிங் பார்க்க வேண்டியது இருக்கு அப்படின்னா கூட அவங்களுக்கு வாய்ப்பு அப்படிங்கிறது உருவாகிட்டே தான் இருக்கு. என்ன அவங்க டீம் தான் ஜெயிக்க மாட்டேறாங்க. கண்டிப்பா ஏகப்பட்ட மாற்றங்களோட வருவாங்க அப்படிங்கிற மாதிரி பார்க்கப்படுது. மேக்ஸிமம் ரொட்டேஷன்ல எல்லா பிளேயருமே விட்டாச்சுங்க. அவங்க கிட்ட இருக்க எல்லா பிளேயருமே யூஸ் பண்ணிட்டாங்க. பட் ஆனா சாம் கரனுடைய அண்ணன் டாம் கரனை தவிர அப்படின்னு சொல்லி ஆகணும். சோ எல்லாருமே யூஸ் பண்ணியாச்சு. டாம் கரனுக்கு ஒரு வாய்ப்பு கிடைக்குமான்னு சொல்லிட்டு தான் அப்படியே இறங்குற மாதிரி இருந்தாலும் நம்ம கேமரூன் கிரீனோட பிளேஸ்ல தான் அவரை கொண்டு வர முடியும். நீங்க ஃபெர்குசனுக்கு பதிலாவோ டூப்ளஸிக்கு பதிலாவோ சோ வில் ஜாக்ஸுக்கு பதிலாவோ கொண்டு வர முடியாது. சோ கிரீனுக்கு பதிலாக மட்டும்தான் கொண்டு வர முடியும். சோ அப்படி பார்க்கும்போது கொஞ்சம் கஷ்டம் தான். பட் இருந்தாலும் ஒரு வாய்ப்பு கொடுத்து பார்க்கலாமே. அவர் பவுலிங் ஓரளவுக்கு டீசென்டா பண்றாரு. சோ பவுலிங் தான் இப்போதைக்கு அடி வாங்கிட்டு இருக்கு. சோ ஃபெர்குசனுக்கு சப்போர்ட்டா இன்னொரு ஃபாரின் பவுலர் வேணும் அப்படின்னு நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணிட்டு இருக்கும்போது சோ பெருசா சப்போர்ட் பண்றதுக்கு ஆள் இல்ல. 11லயும் எடுக்க முடியாது. கிரீன் ஆடணும், சோ வில் ஜாக்ஸ் ஆடணும், ஃபேப் டூப்ளஸி ஆடணும் போது சோ கண்டிப்பா பவுலிங் அப்படின்னு சொன்னா கிரீனுக்கு பதிலா சோ டாம் கரன் உள்ள வரக்கான சான்ஸ் அப்படிங்கிறது ஹைலி பாசிபிளா இருக்கு. சோ இன்னொரு 6 போட்டிகள் தான் இருக்கு. இப்ப இல்லாட்டி எப்போனுங்கிற மாதிரி தான். சோ ட்ரைன் பண்றதுக்கான கரெக்டான சந்தர்ப்பம் இதுதான். சோ கண்டிப்பா ஒரு சான்ஸாவது கொடுங்கப்பா டாம் கரனுக்கு. அவரோட பவுலிங்காவது எப்படி இருக்குன்னு பாத்திரலாம். ரீசன்ட் டைம்ல எல்லா லீக்லயும் நல்லா பண்ணிருக்காரு. அண்ட் பேட்டிங் எக்ஸ்ட்ராடினரியா பண்ணிட்டு இருக்காரு அப்படிங்கிற மாதிரி தான் சொல்லிட்டு இருக்காங்க. சோ ஆப்ஷன்லயும் கம்மி பிரைஸுக்கு அப்படியே தட்டி தூக்குனாங்க டாம் கரன். உண்மையாலுமே ஒரு நல்ல பிக் தான். சோ யூஸ் பண்றதுக்கான கரெக்டான சந்தர்ப்பம். சோ ஆர்சிபி எதை பண்ணணும் அப்படின்னா கூட உங்களுக்கு யோசிக்கிறதுக்கு பெருசா டைம் கிடையாது. எஸ்ஆர்எச் மேட்ச் முடிஞ்சதுக்கு அப்புறம் அப்படியே கண்டினியூவா எல்லா மேட்சஸும் இருந்துகிட்டே இருக்கு. சோ மே மந்த் ஆரம்பத்துல இருந்து 18ஆம் தேதி வரைக்கும் கொஞ்சம் பிஸி ஸ்கெடியூல் தான். ஆனா எல்லாமே சின்ன சின்ன டீம் தாங்க. இந்த ஒரு எஸ்ஆர்எஸ் மட்டும் தான் கொஞ்சம் கஷ்டமான டீம். சோ அவங்களுக்காக அந்த வியூகமெல்லாம் போட்டிருக்கோம். நம்ம சேனல்லே ஆல்ரெடி ஒரு வீடியோ போட்டிருக்கோம். சோ டிராவிஸ் ஹெட்டை தூக்குறதுக்கு என்ன பிளான், சோ அதை தாண்டி பார்த்தோம் அப்படின்னா அபிஷேக் சர்மா இவங்களெல்லாம் கண்ட்ரோல் பண்றதுக்கு என்ன பிளான் அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லியிருக்கோம் அந்த வீடியோல. சோ அதை தொடர்ந்து அவங்க பெர்ஃபெக்டா யூஸ் பண்ணாங்க அப்படிங்கிற பட்சத்துல பிளே ஆஃபுக்கு முன்னேறலாம். சோ இப்போதைக்கு சோ இந்த வீடியோல நம்ம சொன்ன மாதிரி பிளே ஆஃப் அப்படிங்கிறது ரொம்ப டஃபா இருக்க போகுது. சோ ஏன் எந்த வருஷமும் இல்லாத அளவுக்கு இந்த வருஷம் ஏன் டஃபா இருக்கு ப்ரோ அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா சோ இந்த வருஷம் மட்டும் இல்ல, ஒரு 3 வருஷமாவே ஓரளவுக்கு டைட்டா தான் இருக்கு. அதுக்கு காரணம் 10 டீம்ஸ். இதுக்கு முன்னாடி எல்லாம் வெறும் 12 பாயிண்ட்ல வந்துட்டு குவாலிஃபை ஆயிருக்காங்க. வெறும் 6 வின்ல வேற யாரும் கிடையாது, எஸ்ஆர்எச் தான். சோ அப்போ டீம்ஸ் வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா கம்மியா தான் இருப்பாங்க. 7 டீம் தான் இருப்பாங்க. அண்ட் 14 மேட்சஸ் இருக்கும். டக்கு டக்குன்னு கேம்ஸ்
எல்லாம் முடிஞ்சிடும். ஸோ ஒரு 58 போட்டிகள் அப்படிங்கும் போதே ஆல்மோஸ்ட் ஃபைனல் ஆகிற ஸ்டேஜ் வந்துருவாங்க. ஸோ வெறும் 12 புள்ளிகளோட எஸ்ஆர்எச் எல்லாம் குவாலிஃபை ஆயிருக்காங்க. பட் இருந்தாலும் 10 டீம் இருக்கிறதுனால ஸோ எல்லாருக்குமே சான்ஸ் அப்படிங்கிறது ரொம்ப அதிகம். ஸோ மேக்ஸிமம் கிட்டத்தட்ட ஒரு 3 டீம்ல இருந்து 4 டீம் சேம் பாயிண்ட்ல வந்து நிக்கிறதுக்கான சான்ஸ் அப்படிங்கிறது ஹைலி பாசிபிள். ஸோ இந்த மாதிரி சமயத்துல எது உதவும் அப்படின்னா நெட் ரன் ரேட். ஃபார் எக்ஸாம்பிளுக்கு போன மேட்ச் ஆர்சிபி தோத்தாங்க இல்லையா? ஸோ தோத்து இருந்தாலுமே வெறும் ஒரு ரன்ல ஆல்மோஸ்ட் க்ளோஸ் வந்துட்டாங்க. மைனஸாவே இருந்தாலும் அந்த மேட்ச் ஒரு 50 ரன் 60 ரன் வித்தியாசத்தில் தோத்துருந்தாங்க அப்படின்னா இன்னொரு நெட் ரன் ரேட் எங்கேயோ மைனஸ்ல போயிருக்கும். ஸோ கொஞ்சம் டைட்டா இழுத்து பிடிச்சிருக்காங்கன்னு சொல்லணும். ஸோ ஆர்சிபி தொடர்ந்து ஒரு 3 கேம் வின் பண்றாங்கனாலே பிளஸ்ல வந்துருவாங்க. ஸோ அதை தொடர்ந்து +1 வந்துட்டாங்களே, ஆல்மோஸ்ட் வந்துட்டு நல்லா ரன் ரேட்ஸ் இருக்கும். ஸோ நெட் ரன் ரேட் கண்டிப்பா இந்த மாதிரி ஒரு கேம்ல ரொம்ப குரூசியலா இருக்கும். ஸோ என்ன பண்ண போறாங்க ஒவ்வொரு டீமும் அப்படிங்கறது எல்லாத்தையும் நம்ம பொறுத்திருந்து பார்க்கலாம். ஸோ நீங்க என்ன நினைக்கிறீங்க? இந்த சிஎஸ்கே உடைய தோல்விக்கு அப்புறம் இந்த சான்ஸ் அப்படிங்கிறது ஹைலி பாசிபிள் எல்லா டீமுக்குமே. எந்த டீம் அந்த டாப் 4 பூர்த்தி செய்வாங்க அப்படிங்கிறத சொல்லுங்க. அண்ட் தொடர்ந்து அப்டேட்டுக்கு சேனலோட இணைஞ்சிருங்க. மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க.